The probability value should be less than 1 and greater than 0. Okay, properties of probability, it's a very very important one. ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் நாலு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது ரொம்ப பாத்துங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட கேஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது பேஸ் பண்ணி 1 மார்க் 2 மார்க் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஓகே சார். பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி இருக்குது வச்சுக்கோங்க. அதோட வேல்யூஸ் என்ன இருக்குங்கிறாங்கன்னா, கண்டிப்பா கிரேட்டர் than 0 இருக்கணும். இல்ல கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 0 இருக்கணும். சரி, ரெண்டாவது கேஸ் என்ன சொல்றான்னா, ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து என்ன சொல்றான்னா, மோர் தென் 1க்கு மேல போகக்கூடாது. 1 தான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கணுங்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதனோட மீனிங் ஓகே. என்ன சொல்றாங்க? ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி எழுதுறாங்கன்னா, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறாங்க. சரிங்களா? ப்ராபபிலிட்டியோட ஓகே சார். மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியாம்மா? எஸ் சார். அப்ப என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கக்கூடாது. கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது? நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது. ஏன்னா கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து தான் ஆரம்பிக்குது. கண்டிப்பா நெகட்டிவ் வேல்யூ இருக்காது. தேர் இஸ் நோ நெகட்டிவ் வேல்யூ. சரிடா கண்ணு? ஓகே சார். சரிடா கண்ணு. இப்ப நீங்க 2 ப்ராப்பர்ட்டீஸ் பாத்தீங்களா? அது அடுத்தது. என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ 1. இது நான் ப்ரூவ் பண்ண காட்டிட்டேன். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்ப்டி செட்டோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்ப்டி செட்டோட ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 0. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். இம்பாசிபிள் ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 0. இது என்னது? பாசிபிள் ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு 1. ஆல் பாசிபிள் ஈவெண்ட். ஒண்ணு மட்டும் கிடையாது, ஆல் பாசிபிள் ஈவெண்ட். சரியாம்மா? ஓகே சார். சரி, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி, எத்தனை ப்ராபபிலிட்டி ஒரு ஈவெண்ட்ல இருக்குதோ, அதாவது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல நிறைய ஈவெண்ட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? A1, A2, A3 நிறைய ஈவெண்ட் இருக்கும். அது மாதிரி இந்த நிறைய ஈவெண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அப்ப அத்தனை ஈவெண்டோட ப்ராபபிலிட்டியோட சம் ஆஃப் த வேல்யூஸ் எவ்வளவு இருக்குன்னா, மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் இருக்கும். 1க்கு மேல போகக்கூடாது. சரிங்களா? எல்லா ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிங்க. அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அடிஷன் எவ்வளவு தூரம் தான் போகும்? 1க்கு தான் வரும் தவிர அதுக்கு மேல போகும். சரிங்களா? கண்டிப்பா எக்ஸாக்டா 1 இருக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப சப்போஸ் 2 ஈவெண்ட் இருக்கு வச்சுக்கோ, நீங்க காயின் டாஸ்ல வச்சுக்கோங்களேன். காயின் டாஸ்ல என்ன இருக்கும்? டச் டெயில் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ரெண்டே 2 ஈவெண்ட் தான் காயின் டாஸ்ல, சிங்கிள் டாஸ்ல. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கட்சி என்னமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கட்சி ஆல்ரெடி வந்து நம்ம நேத்து பார்த்தோம் 1/2. கரெக்ட்டுங்களா? புரியுதாம்மா? எஸ் சார். ப்ராபபிலிட்டி ஆஃப் டெயில் எவ்வளவு? 1/2. அப்ப இந்த காயின் டாஸ்லயே பதிலுக்கு தான் பிளேஸ். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதுங்க? 1/2 பிளஸ் 1/2 என்ன கிடைக்குது? ஸோ 1/2 1/2 1 கிடைக்குது சார். அப்ப அதான் சொல்றாங்க, சம் ஆஃப் த ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. அப்போ 1க்கு மேல போகாது. சரிங்களா? 1க்கு மேல போகாது. கண்டிப்பா 1 எக்ஸாக்ட்லியா இருக்கணும். கம்மியாவும் இருக்கக்கூடாது, அதிகமாவும் இருக்கக்கூடாது. கரெக்டா எக்ஸாக்ட்லியா 1 இருக்கணும். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி எழுதுனதுதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்டோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமே வரும். 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைன்னா நம்மளுடைய போட்ட ஆன்சர் வந்து ராங். சரியாம்மா? இந்த 7 ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு டவுட் இருக்குதா? கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 7 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ சார், எந்த டவுட்டும் இல்லை சார். எந்த டவுட் இல்லை.